அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடேவோட மெயின் விலாக் பார்க்கலாம். ஃப்ரைடேனாலே எப்பயுமே மட்டன், சிக்கன், பீஃப் தான் வாங்குறோன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ப்ரான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஒரே ப்ரான் சாப்பிடணும்னு சொல்லி கிரேவிங்ஸாகவே இருக்குது. சரி அதை வச்சு பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பிரியாணிக்கு எல்லாமே தாளித்து விட்டுட்டு தம்மில் போட்டுட்டேன். கூடயே சேர்த்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலலாம் போட்டு சூப்பராக காரசாரமாக துவையலும் சேர்த்து அரைச்சிட்டேன். கையோட கிச்சனும் நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். என்ன மாதிரி யாராவது சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி வந்து அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராகவே பிரியாணி வந்துருந்துச்சு. தம்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா எல்லாருமே சர்வ் பண்ணி சாப்பிட்டுட்டோம். குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அப்படியே ஈவினிங் போல் ஸ்நாக்ஸ் செய்யவும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து சாண்ட்விச் முறுக்குனால முறுக்கு சாண்ட்விச் செஞ்சலான்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூன் செஞ்ச புதினா சட்னியை மேலே முறுக்குக்கு மேலே லேயராக வச்சுட்டு அதுக்கு மேலே லேயர் வந்து வெங்காயம், தக்காளி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி அது மேலே வச்சுக்கலாம். இது கூட வந்து நீங்கள் கியூக்கம்பரை கூட சின்ன ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். அன்றைக்கி என்கிட்ட இல்லாதனால சேர்த்துக்கல. வச்சுட்டு மேலே வந்து நீங்கள் கொஞ்சமாக சீஸ் கூட கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். என்கிட்ட சீஸ் பிடிக்காததுனால சீஸ் சேர்த்துக்கல. அது மேலே முறுக்கு வச்சுட்டு கொஞ்சமாக சட்னி வச்சுட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் அப்படியே கடையில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.